ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண், ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க ஃபில்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ தான். ஸோ நிறைய பேரோட டவுட்டும் சரி, நிறைய பேரோட ப்ராப்ளம் சரி, பிரதர் என்னோடய டேங்க் வந்து என்ன ஃபில்ட்ரேஷன் போட்டாலுமே கிளாரிட்டி ஆகவே மாட்டேங்குது. நான் ஒரு கேனிஸ்ட்டுக்கு 2 கேனிஸ்ட் யூஸ் பண்ணுறேன், அப்பயுமே என்னோடய டேங்க் வந்து கிளாரிட்டி ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கும், அதுக்கப்புறமே வந்து இல்லை என்கிட்ட கேனிஸ்ட் இல்லை, நான் வந்து ஹெவியான சம்பு தான் போட்டிருக்கேன், இருந்துமே வந்து கிளாரிட்டி எனக்கு வந்து வரவே மாட்டேங்குது, வாட்டர் சேஞ்ச் பண்ணி ஒரு 2 days வந்து கிளாரிட்டி நிற்கிது, அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி வந்து மங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேருக்கும், அல்லது வந்து ஒரு சின்ன டாப் ஃபில்டர் யூஸ் பண்ணக்கூடிய பர்சன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் ஒரு ஹேங் ஆன் ஃபில்டர் யூஸ் பண்ணக்கூடிய பர்சன் இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணாலுமே சரிங்களா, உங்களோட டேங்க் சைஸை விட அந்த ஃபில்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா அந்த வால்யூமை விட ஒரு அரை மடங்கு வந்து பெருசாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து இந்த டேங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 × 1.5 × 1.5, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக 261 லிட்டர் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஒரு டேங்குக்கு வந்து எந்த மாதிரி ஃபில்ட்ரேஷன் கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, சம் ஃபில்ட்ரேஷனாக வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். சரிங்களா. ஸோ அப்போ வந்து சம் ஃபில்ட்ரேஷனில் வந்து அதை என்ன சைஸ் கொடுக்கணும், என்ன வால்யூம் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 80 லிட்டர்லேருந்து ஒரு 100 லிட்டர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அதனுடைய கெப்பாசிட்டி வந்து இருந்தால் தான் வந்து சைக்கிளிங் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா. ஸோ அதனால் அந்த சம்போட சைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 × 1.25 × 1 வந்து செஞ்சுருக்கேன். ஸோ அதனுடைய சால்டான ஒரு கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 85 லிட்டர்ஸ் வந்து கெப்பாசிட்டி. ஸோ அதில் வந்து பயோ லோடிங் வந்து எவ்வளோ நம்ம பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, 7 பயோ மீடியாஸ் எல்லாம் கலந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 19 கிலோ வந்து நம்ம லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி வந்து ஒரு 261 லிட்டர் கெப்பாசிட்டிக்கே நம்ம வந்து இவ்வளோ பயோலோட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டேங்க்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 67 ஃபிஷஸ் வந்து கோல்டு ஃபிஷஸ் வந்து இருக்குது. இருக்கிறதுலே ரொம்ப அதிகப்படியாக வேஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபிஷஸில் வந்து கோய் ஃபிஷஸ்ஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷஸ். சரிங்களா. ஸோ இது அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா சிக்லெட் ஃபிஷஸ் வந்து இருக்குது. ஸோ இப்படி வந்து 67 கோல்டுமே வந்து ஒரே டேங்கில் இருந்தாலுமே வாட்டரோட கிளாரிட்டியில் ஒரு சின்ன ஒரு குறைபாடு கூட இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா, ஃபிஷஸோட வேஸ்ட் வந்து உங்களுக்கு பாட்டமில் வந்து இருக்கவே கூடாது. ஸோ நீங்கள் என்ன தான் ஒரு சம் ஃபில்ட்ரேஷன் போட்டிருந்தாலுமே அல்லது வந்து ஒரு கேனிஸ்டர் போட்டிருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஃபிஷஸோட வேஸ்ட்லாம் உங்களுக்கு பாட்டமில் கண்டிப்பாக தங்கிறதுக்கு அதிகப்படியாக வாய்ப்பு வந்து இருக்கும். சரிங்களா. ஏன்னா ஒரு கேனிஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரில் வந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கும். அப்போ வந்து பாட்டமில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டை வந்து இழுக்கக்கூடிய பவர் பார்த்தீங்கன்னா அது கிடையாது. ஏன் சம்புக்குமே பார்த்தீங்கன்னா அதே தான், சர்ஃபேஸ் வாட்டர் எடுத்து தான் உங்களுக்கு வந்து சைக்கிளிங் பண்ணி கொடுக்குமே தவிர்த்து கீழே இருக்கக்கூடிய ஃபிஷஸோட வேஸ்ட் எடுத்து உங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணாதனால ஃபிஷஸோட வேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாட்டமில் தான் இருக்கும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த ஃபிஷ்ஷு போடக்கூடிய வேஸ்ட்டை மறுபடியும் இன்னொரு ஃபிஷ்ஷை வந்து கடிச்சு துப்பி தூளாக்கிடும். சரிங்களா. அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து கண்டாமினேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஒரு ஃபிஷ்ஷு 2 ஃபிஷ் இருந்தால் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு 67 ஃபிஷ்ஷு 70 ஃபிஷ்ஷெல்லாம் உங்களுக்கு வந்து டேங்கில் லோட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். சரிங்களா. அப்போ வந்து கண்டிப்பாக வாட்டர் கண்டாமினேஷன் அப்படிங்கிறது வந்து நடக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour வந்து ஒரு கரண்ட் எல்லாம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டோட்டலாக டேங்கே பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகும். அப்படியே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து மேகமூட்ட மாதிரி ஆகிப்போயிடும் ஒரு 1 மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறமே ஒரு 5 hours வந்து கரண்ட் வரலைன்னா ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக மேலே வந்து ஏரேஷனுக்காக வந்து இயங்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நீங்கள் அதிகப்படியாக லோட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி டேங்கில் வந்து நடக்கக்கூடிய அதிகப்படியான வாய்ப்பு. ஸோ அப்போ என்ன பண்ணோம், ஸோ ஃபிஷஸோட வேஸ்ட் வந்து பாட்டமில் வந்து இருக்கவே கூடாது ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஸோ அதுக்கு வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன தான் நம்ம வந்து நம்மளுடைய கஸ்டமருக்கு வந்து சம் ஃபில்ட்ரேஷன் வந்து எவ்வளோ பெருசு செட் பண்ணி கொடுத்தாலுமே சின்னதாக இந்த மாதிரி ஒரு DIY டாப் ஃபில்டர் வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஃபிஷஸோட வேஸ்ட் எல்லாமே எடுத்து உங்களுக்கு வந்து டாப்பு கொண்டு போயிடும். சரிங்களா. ஃபிஷஸோட வேஸ்ட் எல்லாமே ஸ்பாஞ்சோடய முடிஞ்சு போயிடும். ஸோ அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இதுலேயுமே பயோமீடியா நம்ம லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கப்புறமே ஃப்ரெஷ்ஷான உங்களுக்கு வந்து வாட்டர் தான் வந்து மீடியாஸில் பட்டு அதுக்கப்புறமே உங்களுக்கு வந்து டேங்கில் வந்து விழுது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வாட்டருமே வந்து சம் ஃபில்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்துக்கும். சரிங்களா. ஸோ சம் ஃபில்ட்ரேஷனோட ஒர்க் என்னன்னு கேட்டிங்கன்னா, சர்ஃபேஸில் கூடிய வாட்டர் எடுத்து உங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். அப்படி ப்ராசஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய உங்களுக்கு வந்து சம் ஃபில்ட்ரேஷனில் பயோ லோடுங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஹெவியாக லோட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுக்கப்புறமே மெக்கானிக்கல் செக்ஷன் ஸ்பாஞ்ச் கம்பார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. ஸ்பாஞ்ச் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து நம்ம வந்து ஒயிட் ஸ்பாஞ்சு, பாண்டு ஸ்பாஞ்சு, ஃபில்டர் பேடு, ஃபைன் டஸ்ட்டு ஃபில்டர் பேடு, இப்படி பார்த்தீங்கன்னா 4 வகையான ஸ்பாஞ்சஸுமே பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் செக்ஷனில் ஹெவியாக வைக்கிறோம். அப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வேஸ்ட் வந்து தப்பிச்சு அடுத்த இடத்துக்கு போனாலுமே அடுத்தடுத்த ஸ்பாஞ்ச் வந்து அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கும். சரிங்களா. ஸோ அதை வந்து சேஃப்டியாக வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு பியூரிஃபையான வாட்டர் மட்டும் மீடியா செக்ஷன் தள்ளும். ஸோ மீடியா செக்ஷன் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா நல்லாவே உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகணும். நீங்கள் வந்து பாக்டீரியா வந்து ஃபார்ம் ஆகாமையே
ஸோ நீங்கள் டேங்கோட கிளாரிட்டி வந்து எதிர்பார்க்கறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் கூட. ஏன்னா வந்து பாக்டீரியா காலனி வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஃபார்ம் ஆனால் தான் உங்களுக்கு வந்து வாட்டரோட கிளாரிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நிற்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர் வாட்டர் தான், சரிங்களா. இதுவே நீங்கள் ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கிளாரிட்டி வந்து 2 மடங்கு சேர்த்து கிடைக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம ப்ராசஸ்க்கு வந்து எதுக்காக வெயிட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பாக்டீரியா வந்து உங்களுக்கு நல்லா க்ரூம் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இது வந்து நல்லா ஏஜ்டான வாட்ரு. ஸோ மீடியஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஏஜ்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு சம் ஃபில்ட்ரேஷன் வந்து செட் பண்ணுறீங்க. ஸோ ஏன் சம் ஃபில்ட்ரேஷன் வேணாம், ஒரு டேங்க் ஒன்று செட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேங்கில் தேவையான விஷயங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மெயினாக தேவைப்படுறது வந்து அந்த டேங்கோட ஸ்பேஸு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டேங்கோட வால்யூம்க்கு ஏற்றாப்புல ஒரு அழகான ஒரு ஃபில்ட்ரேஷன் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அந்த ஃபில்ட்ரேஷனுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா பயோமீடியா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு டாப் ஃபில்டர் போட்டு ரன் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டர் போட்டு ரன் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும், சரிங்களா. அதுவே நீங்கள் ஒரு கேனிஸ்ட் போட்டு ரன் பண்ணுறதுக்கும் ஒரு சம் ஃபில்ட்ரேஷன் போட்டு ரன் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ காரணம் வந்து இப்போ வந்து இதில் இன்னும் ஒரு 30 to 40 ஃபிஷஸ் விட்டாலுமே உங்களுக்கு வந்து தண்ணியோட கண்டிஷன் வந்து குறையவே குறையாது, சரிங்களா. ஆனால் அதுக்காக நம்ம வந்து அவ்வளோ ஃபிஷஸ் நம்ம வந்து லோட் பண்ணக்கூடாது. நான் இது வந்து சேல்ஸ் பர்பஸ்க்காக வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரு 60 ஃபிஷ் இருக்கும், நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஃபிஷ் இருக்கும், அடுத்த வாரங்களில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து டோட்டலாகவே காலியாயிரும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து நம்ம வந்து சேல்ஸ் பர்பஸ்க்காக வச்சுருக்கோம். ஸோ அதனால் பண்ணுறோம். நம்ம வந்து வீட்டில் ஹாபிக்காக வளர்ப்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு மினிஞ்சு போனால் ஒரு 15 ஃபிஷ்ஷு. ஸோ அதுக்கு மேலே லோட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த 15 ஃபிஷ்ஷுக்கு நீங்கள் வந்து ஒரு ஹெவியான ஃபில்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வாட்டர் சேஞ்ச் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து நீங்கள் தள்ளி வைக்கலாம், சரிங்களா. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து 20% வந்து எடுத்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 20 or 25% வந்து வாட்டர் வந்து வெளியே எடுத்து நம்ம விட்டுட்டு இருக்கிறோம், ரீஃபில் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் ஒரு 10 ஃபிஷ்ஷு 12 ஃபிஷ் இருக்கிற இடத்துல இவ்வளோ பெரிய ஃபில்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வாட்டர் சேஞ்சஸ் சாலிடாக நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு மேலேயே நீங்கள் தள்ளி பண்ணலாம். ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ஒன்றுமே ஆகாது. ஏன்னா வந்து உங்களுக்கு உங்கள் டேங்கை விட நீங்கள் 3 மடங்கு ஃபில்ட்ரேஷன் ஹெவியாக பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வாட்டர் சேஞ்சுமே பார்த்தீங்கன்னா 3 மடங்கு அப்படிங்கிறது தள்ளி வைக்க முடியும். ஸோ அதுதான் வந்து கான்செப்ட் கூட. ஸோ அதுக்காக வந்து நீங்கள் வந்து வாட்டர் சேஞ்ச் தள்ளி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து நான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக செய்ய வேணாம். ஸோ வீக்லி வாட்டர் சேஞ்சுங்கிறது கொஞ்சம் எடுத்து இறக்கிட்டே இருந்தாலே பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து எப்பயுமே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த வாட்டர் நம்ம எடுக்கிறது கூட காரணமாக பார்த்தீங்கன்னா அமோனியா கண்டென்ட் வந்து அதிகமாக ரைஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வாட்டருமே எடுத்துகிட்டு அந்த கேஸ் வாட்டர் எடுத்துகிட்டு ரீஃபில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் நம்ம வந்து ஊற்றுறோம். இதில் வந்து முக்கியமாக நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீடிங். ஸோ ஃபீடிங்கை பொறுத்தவரைக்குமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபிஷ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து 100 கிராம் 50 கிராம்லாம் நீங்கள் வந்து ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஃபிஷ்ஷஸ் வந்து எவ்வளோ சாப்பிடுது அப்படிங்கிற ஒரு குவான்டிட்டி நமக்கு வந்து தெரியணும். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ஒரே மாதிரி சாப்பிடலைன்னா ஃபீடிங்கை பார்த்தீங்கன்னா பிரித்து போடுங்க, சரிங்களா. பிரித்து போடுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஃபீட் போடுறதுக்கப்புறமே மறுபடியும் கொஞ்சம் போடுங்க. ஸோ அந்த லிமிடேஷன் அப்படிங்க நிறுத்திக்கணும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா நைட்டு தான் வந்து ஃபீட் பண்ணணும். ஸோ நீங்கள் மதியானம் லஞ்சுக்கு வருவீங்க அல்லது வந்து ஈவினிங் சீக்கிரமாக வந்துடுவீங்க. ஸோ நம்ம நினச்சப்பெல்லாம் வந்து ஃபீட் பண்ணக்கூடாது. ஸோ நினச்சப்பெல்லாம் ஃபீட் பண்ணனா பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டமினேஷன் வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும். லோ குவாலிட்டி ஃபீட் பண்ணிங்கன்னா லோ குவாலிட்டியான ஃபுட்டை நீங்கள் ஃபீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாட்டர் வந்து கண்டமினேஷன் ஆகும். நீங்கள் ஃபீட் பண்ணக்கூடிய ஃபுட்டு வந்து நல்லா ப்ரீமியம் குவாலிட்டி இல்லைனாலும் சரி ஒரு ஆர்டினரியான ஒரு குவாலிட்டியில் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா சப்ஸ்கிரைபருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ் கூட. ஸோ நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு அக்வாரியம் செட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 ஃபீட் டேங்க் வந்து உங்கள் நண்பர் வந்து செட் பண்ணுறாரு. அதே 2 ஃபீட் டேங்கை நீங்கள் செட் பண்ணுறீங்க. 2 பேருமே செட் பண்ணி 2 பேருமே ஒரே மாதிரியான ஃபில்ட்ரேஷன் வந்து கொடுக்குறீங்க. ஆனால் உங்கள் நண்பருக்கு வந்து சீக்கிரமாக வந்து அந்த டேங்கை கண்டிஷன் ஆகி வாட்டர் வந்து கிளாரிட்டி ஆகிருக்கலாம், சரிங்களா. அதே உங்களுக்கு வந்து அந்த லேட் ப்ராசஸ் ஆகலாம். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு 2 நாள் பார்ப்போம், 2 நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் டேங்க் வந்து சரியாக கிளாரிட்டி ஆக மாட்டேங்குது, வாட்டர் சேஞ்ச். அப்போனா வாட்டர் தான் பிரச்சனை, வாட்டர் நம்ம மாற்றி பார்க்கலாம் சொல்லிட்டு அந்த வாட்டர் என்ன பண்ணுவோம் எடுத்துகிட்டு மறுபடியும் ரீஃபில் பண்ணுவோம். மறுபடியும் ஒரு 2 நாள் ஆகும், வாட்டர் வந்து கிளாரிட்டி ஆகாது. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வாட்டர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் மீடியாஸ் எடுத்து கழுவுவோம். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா டேங்கில் நம்மளால் என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ எல்லா விஷயங்களும் நம்ம பண்ணி பார்ப்போம். ஆனால் டேங்க் வந்து கிளாரிட்டி ஆகிருக்காது. உங்கள் நண்பர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராசஸுமே பண்ணாமல் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு வந்திருப்பார். ஆனால் டேங்க் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிளாரிட்டி ஆகிருக்கும், சரிங்களா. ஸோ இதுக்கு என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் தான் ஒரு மெயினான விஷயமா கூட இருக்கலாம், சரிங்களா. ஸோ உங்கள் நண்பரோட வாட்டர் வந்து ஒரு 800 TDSக்குள்ளே இருக்கலாம், உங்களோட வாட்டர் வந்து ஒரு 1000 TDSக்கு மேலே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா லேட் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து காரத்தன்மை அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட் ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக ஆகும். இதே உங்கள் நண்பரோட இதில் வந்து காரத்தன்மை கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சீக்கிரமாக ஆயிருக்கும். ஆனால் உங்களுக்கும் கண்டிப்பாக ஆகும். ஆனால் நீங்கள் வந்து டைம் பீரியட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 days ஆகுதுங்களா, உங்களுக்கு ஒரு 4 to 5 days ஆகும். அவ்வளோதான் வித்தியாசமே தவிர்த்து மற்றபடி கிளாரிட்டி ஆகாமல் போகிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும், சரிங்களா. இதில் வந்து நீங்கள் முக்கியமாக பண்ணக்கூடிய விஷயம் வந்து கிளாரிட்டி ஆகலையே அப்படிங்கிறதுக்காக
ஸோ ஒரு சின்ன டேங்க் மட்டும் இல்லை, ஒரு பெரிய பெரிய சம் ஃபில்ட்ரேஷன் டேங்க், ஒரு மான்ஸ்டர் டேங்க்லாம் செட் பண்ணுறீங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த கண்டிப்பாக அந்த ஐடியா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு 6 ஃபீட்டுக்கு வந்து ஒரு டேங்க் வந்து மேக் பண்ணிட்டீங்க. ஸோ ஒரு 4 ஃபீட்டுக்கு சம்ப் வந்து மேக் பண்ணிட்டீங்க. எல்லாமே பயோமெடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெவியாக போட்டிங்க. வாட்டருமே ஏற்றி பயோமெடிஸ்லாம் கழுவி முடிச்சு நீங்கள் வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ராசஸ் வந்து ஒரு 1 வீக் ஆகலாம், 2 வீக் ஆகலாம், ஏன் 3 வீக் கூட ஆகலாம். கண்டிப்பாக ஒரு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டேங்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணி அந்த ப்ராசஸ் வந்து பார்க்கணும். ஸோ அது வந்து அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வந்து யாரோ நிறைய பேர் வீட்டில் சொல்லியிருப்பாங்க, சம் ஃபில்ட்ரேஷன் போட்டால் இப்படிங்கிறதுக்குள்ளே வந்து கிளாரிட்டி ஆயிரும் அந்த மாதிரிலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த டேங்க் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரன்னிங்கில் இருக்குங்களா. ஸோ ரன்னிங்கில் இருக்கும்போது நான் வந்து வாட்டர் இறக்கிட்டு ரீஃபில் மறுபடியும் புது வாட்டர் ஏற்றி நான் சைக்கிளிங் பண்ணேன்னா வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பழைய கண்டிஷனுக்கு வந்து நின்றுடும். ஸோ இதுக்கு காரணம் வந்து கீழே சம் ஃபில்ட்ரேஷனில் ஓல்டான உங்களுக்கு வந்து பாக்டீரியா காலனி வந்து எப்பயுமே ஸ்டோரில் இருக்கும். சரிங்களா. கீழேயுமே பார்த்தீங்கன்னா ஏஜ்டு வாட்டருங்கிறது வந்து அந்த சம்பில் வந்து எப்பயுமே பழைய வாட்டர் வந்து நல்லா பாக்டீரியா வாட்டர் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இது ஒன்று. ஃப்ரெஷ் வாட்டர் நீங்கள் ஏற்றினாலுமே மைல்டாக இருக்கக்கூடிய ஒரு மேகமூட்டமான வாட்டர் வந்து கொஞ்ச நேரத்திலே தெளிஞ்சிடும். அதே வந்து இப்போ இருக்கக்கூடிய கிளாரிட்டி மாதிரி 10 நிமிஷத்துலேயே வருமானு கேட்டிங்கன்னா வராது. அது ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதே கிளாரிட்டி வந்து வந்துடும். ஆனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செட் பண்ணக்கூடிய ஒரு டேங்கில் வந்து அந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்கவே நடக்காது. ஏன்னா நம்ம செட் பண்ணி கொடுக்கக்கூடிய எல்லா பர்சனுக்குமே வந்து நடக்கக்கூடிய பிரச்சனை கேட்டிங்கன்னா, அடுத்த நாளே சில பேர் ஃபோன் பண்ணி, பிரதர் டேங்க் பார்த்தா கொஞ்சம் இன்னும் க்ளவுடி ஆகிட்டே இருக்குமாங்க. நான் சொல்லுவேன், இன்னும் க்ளவுடி ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, பயோமெடிஸில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன டஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் போய் சுற்றி பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து இன்னும் வந்து அழுக்கு பண்ணிகிட்டு இருக்கும். அந்த அழுக்கெல்லாம் எப்போ முடியும் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேஸ் 3 டேஸ் ஆனதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் கம்பார்ட்மெண்ட் நம்ம வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நிறையா போரஸ் இருக்கும், ஓட்டைகள் வந்து அதிகமாகவே இருக்கும். அப்போ அந்த ஓட்டையெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா தண்ணி ஊறி இந்த வேஸ்ட்லாம் போய் அடைச்சிச்சுன்னா தான் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து லாக் ஆகும். லாக் ஆனதுக்கப்புறம் தான் தண்ணி மட்டுமே சாலிடாக உள்ளே பூந்து வெளியே வரும். சரிங்களா. இப்போ வந்து ஸ்பாஞ்ச் கம்பார்ட்மெண்ட்டில் அந்த போரஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த வேஸ்ட்டும் சேர்த்து சுற்றிட்டு இருக்கும். அந்த ஸ்பாஞ்ச் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு செட்டில் ஆகணும். ஸ்பாஞ்சு செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் வாட்டர் மட்டுமே உள்ளே போயிட்டு வேஸ்ட்லாம் ஸ்பாஞ்சுக்கு மேலே நின்றுட்டு பியூரிஃபையான வாட்டர் வந்து உங்களுக்கு வந்து மோட்டார் செக்ஷனுக்கு வந்து மறுபடியும் ரிட்டன் வந்து உங்கள் மெயின் டேங்க்கு தள்ளுறதுனால வாட்டர் கிளாரிட்டி ஆகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் என் சப்ஸ்கிரைபருக்கு வந்து மேக்ஸிமம் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, செட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பெட்ஷீட் கூட போட்டு உங்கள் டேங்கை மூடிட்டு உங்கள் வேலையை போய் பாருங்கள். ஒரு 3 டேஸ் 4 டேஸ் கழிச்சு எடுத்து பாருங்கள், டேங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளாரிட்டி ஆகிருக்கும். இதில் வந்து செய்யக்கூடாத விஷயம் பார்த்தீங்கன்னா, டேங்கை செட் பண்ணி 2 நாளையே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ் கொண்டு வந்து ஆட் பண்ணுறது. அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுனால வந்து உங்கள் ஃபிஷ்ஷு கண்டிப்பாக இறந்து போயிடும். சரிங்களா. உங்கள் டேங்குமே சீக்கிரம் கிளாரிட்டி ஆகும் அப்படிங்கிறதுக்கு வந்து எந்த ஷூரிட்டியுமே கிடையாது. ஃபிஷ் ஆட் பண்ணாலும் உங்கள் டேங்க் வந்து கண்டிஷன்லாம் கண்டிப்பாக ஆகவே ஆகாது. சரிங்களா. ஸோ உங்கள் டேங்க் வந்து கண்டிஷன் ஆகிறதுக்கு மெயின் பார்த்தீங்கன்னா, நீங்கள் விடக்கூடிய வாட்டர் வந்து மேகமூட்டமாக இருக்கும். 2வது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிஞ்ச மாதிரி இருக்கும். 3வது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சைடுலேருந்து பார்த்தாலுமே உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து தெளிவாக தெரியணும். அதுதான் வந்து கண்டிஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த கண்டிஷன் ஆனதுக்கப்புறமே ஏரேஷன்லாம் நல்லா ப்ராப்பராக போட்டு வச்சுருந்தீங்கன்னா 1 வாரம் கழிச்சு ஒரே ஒரு ஃபிஷ்ஷு மட்டும் வாங்கிட்டு வந்து உங்கள் டேங்கில் வந்து ஆட் பண்ணுங்கள். அந்த ஃபிஷ்ஷு வந்து சர்வே ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமே நீங்கள் ஆசைப்படக்கூடிய ஃபிஷ்ஷஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். சரிங்களா. நம்ம வந்து உங்கள் டேங்க் செட் பண்ணி முடிச்சதுக்காக நம்ம வந்து ஆன்லைன்லேயோ இல்லை ஷாப்லேயோ வந்து பல்காக ஒரு 10 ஃபிஷ் 20 ஃபிஷ் ஆர்டர் பண்ணி டேங்கில் கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த ஃபிஷ் வந்து நம்ம கொள்ளக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இதில் நடக்கிறது ரொம்ப ரொம்ப சகஜமான விஷயம். ஸோ எல்லாத்துக்குமே மெயினான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா டைம் தான். ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு ப்ராசஸ் செட் பண்ணாமே டைம் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் வந்து கிளாரிட்டி அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ யாருக்குமே வந்து கிளாரிட்டி வந்து வரல, கிளாரிட்டி வருது அப்படிங்கிற விஷயம் கிடையவே கிடையாது. சரிங்களா. எல்லாத்துக்குமே ப்ராசஸ் ஆகும். சில பேருக்கு வந்து லேட் ஆகும், சில பேருக்கு வந்து சீக்கிரமாக வந்துடும். இவ்வளோதான் வித்தியாசமே தவிர்த்து அதே மாதிரி ஏன் ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டர் வச்சிருக்கக்கூடிய கஸ்டமர் கூட எனக்கு இருக்காங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா டேங்க் அவ்வளோ கிளாரிட்டியாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஸ்பாஞ்ச் ஃபில்டர் வச்சிருக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 ஃபிஷ் 4 ஃபிஷ் தான் அவங்க டேங்க்லேயே வச்சிருப்பாங்க. ஒரு 2 ஃபீட் டேங்க் இருக்கும், அதில் 2 ஃபிஷ் 4 ஃபிஷ் தான் வச்சிருப்பாங்க. அப்படியுமே பார்த்தீங்கன்னா அவங்க சில பேர் டேங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். நம்ம நினச்சிட்டு இருப்போம், என்னடா நம்ம வந்து இவ்வளோ கேனிஸ்டர் போட்டிருக்கோம், இவ்வளோ பெரிய சம் ஃபில்ட்ரேஷன் போட்டிருக்கோம், நம்ம டேங்க் கூட இவ்வளோ கிளாரிட்டி கிடையவே கிடையாது. இவர் அசால்ட்டாக ஒரே ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டர் தான் போட்டிருக்காரு, இவர் டேங்கில் இவ்வளோ கிளாரிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நானே கூட பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணக்கூடிய பர்சன் இருக்காங்க. ஏன்னா அந்த டேங்கில் அவங்க வந்து ப்ராப்பராக ஒரு ஆரோ வாட்டர் வந்து ஊற்றி அழகாக ஒரே ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டர் நல்லா ஹெவியாக போட்டு ஃபிஷ்ஷஸோட குவான்டிட்டி வந்து 2 ஃபிஷ் 4 ஃபிஷ் மட்டும் போட்டிருப்பாங்க. டெட்ரா ஃபிஷ்ஷோ அல்லது வந்து ஒரு மாலி ஃபிஷ்ஷோ அல்லது வந்து ஒரு ஜீப்ரா ஃபிஷ்ஷோ இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் வந்து மினிமம் குவான்டிட்டியாக போட்டு மெயின்டைன் பண்ணி டேங்கோட கிளாரிட்டி மெயின்டைன் பண்ணக்கூடிய பர்சன் நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா. ஸோ இவ்வளோ பெரிய ப்ராசஸ் பண்ணியும் என்ன மாதிரி இவ்வளோ நிறையா ஃபிஷ்ஷஸ்லாம் போட்டு டேங்கை வந்து
கண்டாமினேஷன் பண்ணக்கூடிய பர்சன் நிறைய பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணக்கூடிய டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேங்கோட சைஸ் வந்து ஒரு மினிமம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அந்த டேங்குக்கு வந்து பிடிக்கக்கூடிய வால்யூமை விட ஒரு 2 மடங்கு பார்த்தீங்கன்னா ஹெவியான ஃபில்டர் நீங்கள் போட்டு ப்ராப்பரான பயோலோடு நீங்கள் லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டேங்கும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இல்லை, இதோட சூப்பராகவே பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி ஆகும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.